ஆதாரம் என் டேபிள்ல இருக்கு. நான் நினைச்சேன் ஒரே நைட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். போனா போகுது. நீங்க எல்லாம் வந்து இடைத்தேர்தல ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சாதகமா உங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக நான் அமைதியா இருக்கிறேன். ஃபைல ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஃபைல ஓபன் பண்ண வச்சீங்க, இருக்க மாட்டீங்க யாரும். அராஜக அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா பண்ண மாட்டோம், ஏன்னா பண்ண தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல ஒரு சிரிப்பு காட்டி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன கேக்குறேன், ஒரு ஆக்ஷன் சீன் நினைச்சு வந்திருப்பாரு, கடைசியில காமெடி சீனா மாறிடுச்சு. அது நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே இருந்த ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு. ஊழல் பண்ணவங்களோட சம்பந்தமான 3 ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. அந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் கொண்டு வந்து என் டேபிள்ல வச்சிருக்கிறார். அந்த ஃபைலை திறந்து நாங்க பார்த்து அதுல நடவடிக்கை எடுத்தோம்னா திமுக இருக்காதுன்னு சொல்ல வர்றாரு. சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தைகளை படிச்சிருவோம். ஆமா, நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆதாரம் கேட்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிதி அமைச்சர் பேசும்போது 3 துறைகளை ரிவ்யூ பண்ணி ஆதாரங்கள் என் மேசையில் இருக்குதுன்னு சொன்னார். போகிற போக்கில் அவர் சொன்னதா நினைக்க வேண்டாம். உண்மையில் என் டேபிள்ல தான் அதெல்லாம் இருக்குது. அத்தனையும் ஆதாரத்துடன் இருக்கிறது. ஓப்பன் பண்ண வைத்து விடாதீர்கள். எதை எப்போது ஓப்பன் செய்ய வேண்டுமோ அது அப்போது ஓப்பன் ஆகும். ஏன் இப்பதான் ஓப்பன் பண்ணுங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? மிகப்பெரிய லஞ்ச லாவண்ய கமிஷன் நடக்குது, பார்ட்டி ஃபண்ட் போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்ட்ட ஆதாரம் இருக்குங்கிறீங்க, வெளியே விடுங்க. ஓபன் பண்ணுங்க, பண்ணி நடவடிக்கை எடுங்க. யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் உட்காந்துட்டு இருக்காங்களோ தூக்கி உள்ள போடுங்க. நீங்க உள்ள போட முயற்சி பண்ண அத்தனை முயற்சியும் ஃபெயிலியர். செந்தில் பாலாஜிக்கு 3 அட்டெம்ப்ட், எல்லாமே ஃபெயிலியர். ஏன்னா ஆதாரமே இல்லைன்னு கோர்ட் வந்து வெளியில போங்கன்னு சொல்லிடுச்சு. ஓகே, நான் ரொம்ப எத்திக்கலா பேசுவோம். அவங்க ஊழல் பண்ணவங்க எதுக்கு வெளில இருக்கணும்? ஊழல் பண்ணவங்க எதுக்கு சட்டமன்றத்துல இருக்கணும்? நீ தான் தைரியமான ஆளாச்சு, போடு, தூக்கி உள்ள போடுங்க. உன்னை நம்பிதானே இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க முதலமைச்சரா வரணும் தானே ஓட்டு போட்டாங்க. எதுக்கு இப்ப பிளாக்மெயில் எதுக்கு பண்றீங்க சட்டமன்றத்துல உட்காந்து? அப்ப அது என்ன அர்த்தம்னா, ஒழுங்கா இல்லைன்னா நான் வந்து ஃபைலை ஓபன் பண்ணிடுவேன். அப்ப ஃபைலை ஓபன் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்னை பத்தி சட்டமன்றத்துல பேசாம கம்முன்னு உட்காந்துருக்கணும். கம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நான் ஃபைலை ஓபன் பண்ண மாட்டேன். இது டீல் பேசுற இடம். இது வடிவேலோட பேக்கரி டீலை விட கேவலமா இருக்கு. இந்த அக்கா வித்து பேக்கரி வாங்கின கதை இருக்கு பத்தியா, அதை விட கேவலமான ஒரு நரேஷனை வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு விஜய். ஏன்ட்ட ஆதாரம் இருக்கு, நீ வாய் திறந்தா என்ன கேள்வி கேட்டா என்ன பேச சொன்னா நான் இதெல்லாம் வெளியிட்டுறேன். கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா நான் வெளியிடாம இருப்பேன். அந்த பிளாக்மெயில் பண்ணுவாங்க பாருங்க, போன்ல போட்டு மிரட்டு வாங்குவோம். வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ ஏதாவது பண்ணுனா உடனே நெட்ல விட்டுருவேன். ஆமா, நான் சொல்றதை மட்டும் கேட்கணும், ஒரு 1000 ரூபாய் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா பண்ணாம இருப்பேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில். இது ரொம்ப கேவலமான. வெளியிட விடனா வெளில விடுங்க. நீங்க தானே முதலமைச்சர், காவல்துறை உங்க கையில் தானே இருக்குது. வெளியில விட்டு நடவடிக்கை எடுங்க, ஜெயில தூக்கி போடுங்க. உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா யார் தடுத்தா? இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இப்ப எம்எல்ஏ இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் சரி, யாரு என்ன தப்பு பண்ணிருக்கான், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், நடவடிக்கை எடுத்து உள்ள போடுறதுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. சட்டமன்றத்துல உட்காந்து எல்லாம் இருக்குன்னு ஆனா கைது பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்ப அவங்கள விட பெரிய ஃப்ராடா இருக்குது. நேற்று இதேதான் இன்னொரு டீலிங் பேசினார் நம்ம கில்லி சரத்து. அவரு இதேதான் 857 கோடி ஊழலோட ஃபைல் என்கிட்ட இருக்குது. நான் இருந்த துறையில முன்னாடி அமைச்சரா இருந்தவர்னு சொல்லிட்டு நேரு பேரை சொல்லாம, ஆமா, ஏதாவது நீங்க பேசுனீங்க நான் ஓபன் பண்ணிடுவேன். நீங்க பவுடரை பத்தி பேசினா ஆக்சுவலி அந்த சீன் பாத்தீங்களா? இவர் ஏற்கனவே பவுடர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்கறாங்க. நீங்க யூஸ் பண்ணது பவுடரா இல்லையா? அதை நீங்க யூஸ் பண்ணது போதைப் பொருளா இல்லையா? போதைப் பொருளை யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குறைஞ்சபட்சம் என்கொயரி பண்ணீங்களா? இது எப்ப எடுத்த வீடியோ, யார் எடுத்த வீடியோ, எதுக்காக அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, நீங்க உண்மையிலேயே வந்து மாத்திரை நுணுக்குறீங்களா, எல்லாம் ஒரு என்கொயரி பண்ணிருக்கணுமா இல்லையா? போதைப் பொருள் மேல அக்கறை இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு கேள்வி கேட்கறாங்க. கேட்டோடனே சடால்னு எந்திரிச்சாரு. என்னவோ பொங்க போறாரு, ஏதோ ஒரு ஆதாரத்தை கொடுக்க போறாருன்னு பார்த்தா ஊழல் ஃபைல் என்கிட்ட இருக்கு, பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க வந்து மாத்திரை பத்தி பேசாதீங்க. என்னடா உங்களோட தப்புகளை மறைக்கிறதுக்கு தான் நீங்க ஊழல் ஃபைல்ஸ் வச்சுட்டு. இது பச்சை அயோக்கியத்தனமா இருக்கு. கரப்ஷன் பண்ண விட ஊழல் செய்யறவனை பாதுகாத்து அதை வச்சு மிரட்டி ஒரு ஆதாயம் அடைஞ்சுக்கிறான் பாத்தியா, அவன் பச்சை கேவலமானவன் தான் அர்த்தம். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒருத்தன் தப்பு பண்றான், அவன் ஒன்றும் இல்லை, ஒரு 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பீச்சில் இந்த பொண்ணுங்க பசங்க உட்காந்து ஏதாவது சில்மிசம் பண்ணாங்க அப்படின்னா அதை போலீஸ்காரன் பார்த்துருவான். பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்குவான். இல்லை கிட்ட வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவா, பணம் கொடு, கழுத்துல போட்டு கொடு. அதை விட பச்சையான ஒரு கேவலமான ஒரு செயல் தான் இது. ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சட்டமன்றத்திலே பேசுறாங்க.
இன்னொரு பக்கம் பாத்தீங்க ஏற்கனவே எடுத்த அட்டெம்ப்ட் எல்லாம் ஃபெயிலியர். ஊழல் ஃபைல் இருக்குன்னு வந்ததுல இருந்து ஒரே கூச்சல். வெள்ளரிக்க விட்டோம் அப்படியே கதந்துரும் அப்படின்னா எல்லா அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். செந்தில் பாலாஜிக்கு போட்ட அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், ஏவா வேலுக்கு போட்ட அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், எல்லாருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு போட்ட அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். எதுக்குமே ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கைதே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் அவங்களால கைது பண்ண முடிஞ்சது, மார்க்கண்டேயன். அதுவும் மேடை பேச்சுக்காக, ஊழல்லாம் கிடையாது. அப்புறம் உதயநிதியை கைது பண்ண முயற்சி பண்ணாங்க, அதுவும் ஃபெயிலியர். ஏன்னா ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக எல்லாம் அரெஸ்ட் பண்ணா கோர்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. அதனால வந்து ஃபைல் இருக்குன்னு என்ன பூச்சாண்டி வரான்னு குழந்தைங்களுக்கு சோறு விட்டுற மாதிரி. நான் என்ன கேக்குறேன்னா, நேத்தைக்கு முதலமைச்சர் அலுவலகத்துல டெண்டர் விட்டதுல ஊழல்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அதை மறைக்கதான் இது. அதை மறைக்க இது ஒரு ஆட்ட கேம் எங்கள்கிட்ட. இன்னைக்கு காலையில் டீ கடையில தொங்குற பேப்பரை பார்த்தாலே முதலமைச்சர் அலுவலகத்தில் ஊழல் சிக்கியதுன்னு போட்டிருக்காங்க. அதை மறைக்கிறது தான் ஃபைல்லாம் என்கிட்ட இருக்கு, பார்த்துருந்தீங்க. என் ஊழலை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நான் உங்க ஃபைல் எடுத்துருவேன். 5 கோடி ரூபாய்க்கு ஒரு முதலமைச்சர் ரூம் கட்டுறாருன்னா ரூம் ஆல்டர் பண்றாரு. அவர் இருக்கக்கூடிய ரூம் ஆல்ட்ரேஷன், அவருக்கு ஒரு ரூம், அந்த ரூம் ஆல்டர் பண்றாங்க. அதுக்கு செலவு 5.5 கோடி. 5.5 கோடி இன்னும் சொல்ல போனா 10 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல 10 கோடிக்கு மேல செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. டெண்டர்ல வந்து குறைச்சி காமிக்கப்பட்டிருக்கு. சில கோல்மால் வேலைகள்லாம் நடக்குது. அந்த டெண்டர் ஏற்கனவே வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. டெண்டர் யாருக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் நமக்கு எடுத்து. இல்ல அந்த வேலையே முடிஞ்சிருச்சான். இல்ல அதை வேலையை யார் பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தா தெரியும். ஒரு வேலை அந்த ப்ரொடியூசர்லாம் வந்து கவர்மெண்ட் பதவிக்கு வந்த மாதிரி, ஆமா, இவருக்கு வேலை செஞ்ச ஆர்ட் டைரக்டர்லாம் டெண்டர் எடுத்துட்டாங்களான்ட்டு அந்த டெண்டர் யார் செஞ்சிருக்கிறாங்க அந்த வேலைன்னு பார்த்தா தெரியும். ஆமா, ஆன்லைன்லயே விடாம ஒரு டெண்டர் ஃபர்ஸ்ட் டைம். சினிமா ஆர்ட் டைரக்டர்ஸ் யாரோ கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன்லயே விடாத ஒரு டெண்டர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐயோ வேலையே முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்போ இதில் போய் நம்ம அப்ளை பண்ணி எனக்கு டெண்டர் இப்போ நடந்தாகணும்னு கேட்கணும். இப்போ ஏழை எனக்கு விட்டாகணும், நீங்கள் விட்டாகணும். நான் வந்து ரூமை கட்டியே தீருவேன், நான் ஆல்டர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ இதில் என்னன்னா, நேற்று உங்களை பற்றி ஒரு கரப்ஷன் சார்ஜஸோ இல்லை வந்து ஒரு கோல்மால் சார்ஜஸோ வருது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிடுறான். டெண்டர் ரிலீஸ் ஆகல, ஆனால் வேலை நடக்குதுன்னா அது ஊழல். ஆமா, ஊழல் சார்ஜ் வந்திருக்குது. விஜய் ஆஃபீஸில் அந்த பொறுப்பு துறை வந்து ஆதவ அர்ஜுனாவினுடைய துறை. ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே இன்னைக்கு எந்திரிச்சு உங்க ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்க பேசுனீங்கன்னா பாத்துக்கங்க சொல்றாரு. இது வந்து ஒரு பச்சையான மிரட்டல் வேலை. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்தைக்கு வந்து இந்த குஜிலியாம்பாறையில வந்து ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு அட்டாக். அது ஒரே நாள்ல 2 நடந்திருக்கு. சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் திமுக கேள்வி கேட்குறாங்க. திமுகவை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. நீங்க தானே போன வாட்டி ஆட்சியில் இருந்தீங்க, உங்க ஆட்சியினுடைய கொடூரம் தான் இப்போ தொடர்றது அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இந்த சைடில் சும்மா கம்யூனிஸ்டுகள் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் திமுக என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதே கேள்வி கேட்குறாங்க, சேம் கேள்வி. அப்போ அவங்களே வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்க சும்மா இவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஓவராக கேள்வி கேட்டு நம்மளை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு ஓப்பன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அதே போல் இது இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாராளுமன்றத்தில் பங்கு பெறக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியாவில் எங்குமே நடக்காத கொடுமை அவங்க ஆதரிக்கிற ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிறது. அதாவது கல்லூரி கல்வித்துறை இல்லை, இது அதுக்கு முன்னாடி அந்த குஜிலியம்பாறை முடிங்க. குஜிலியம்பாறை வேற, அது வேற ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. குஜிலியம்பாறையினுடைய வட்டாட்சியர் அவர் என்ன சர்க்குலர் விட்டுருக்காருன்னா, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் இன்று மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சர்க்குலர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சிபிஐயோ சிபிஎம்மோ அந்த கட்சியிலேருந்து ஒரு யாராவது ஒரு நபர் இருந்தாலும் அவங்க பேர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தேவை. எல்லாம் உடனே ஃபைல் டேபிளுக்கு வந்தாகணும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆளை விடக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் குற்றப்பரம்பரை இல்லை வந்தவங்க, அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதுனால. இவர் சிஎம் ஆக்குனதான் குற்றம். அதான் குற்றம் உண்மையிலே. இவர் சிஎம் ஆக்குன குற்றத்திற்காக உங்களை எல்லாத்தையும் கைது பண்றதுக்காக அதே சிஎம் முயற்சி. நிர்மல்குமார்கிட்ட போய் கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு நடையா நடந்தார்.
பனையூருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கும் பனையூருக்கும் பாலன் இல்லத்துக்கும் நடநடையா நடந்தார். கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் கூட கேட்டார், தம்பி உங்களுக்கு இயக்கவியல் தெரியுமா, கருத்து முதல்வாதம் தெரியுமா, பொருள் முதல்வாதம் தெரியுமா? அப்படியெல்லாம் நடந்து ஆதரவு வாங்கிட்டு ஆதரவு கொடுத்த உடனே போயிட்டு கணக்கு எடுக்கிறாங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் நடக்குது. இது வந்து நம்ம எதர்ச்சியா ஒரு வட்டாட்சியர் கொடுத்துட்டாரு குஜிலியாம்பாறையில் நடந்த கதையா நம்ம நினைக்க முடியாது. இதே நாளில் 17/8/2026 தமிழ்நாட்டில் கல்வித்துறை இருக்கு இல்லையா, உயர்கல்வித்துறை குறிப்பாக அங்கிருந்து ஒரு சர்க்குலர் போகுது. அந்த சர்க்குலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்க போகுது சர்க்குலர் அப்படின்னா, கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சிகள் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. மாணவர்கள் போராட்டமே நடத்தக்கூடாது. அதுல பாருங்க, அதாவது ஒரு பக்கம் அப்படியே பாலநிலத்துக்கு போயிட்டு நீட் போராட்டத்தில் நாங்க உங்களோட ஆதரிக்கிறோம், உங்க கூட தான் நாங்க இருக்கிறோம், இது உங்க கோரிக்கை, நீட் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்க உறுதியோடு உங்களுடன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சர்க்குலர் யாரும் போராடக்கூடாது. இங்க படிக்கிறேங்க வாங்க. பார்வையில் காணும் அரசு கடிதத்தில், இந்த கடிதத்துல இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக ஆகிய துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் கட்சிகள் நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரத்தை உடன் இவ்வலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது கீழே இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். இது மிக அவசரம். மிக அவசரம். இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மாணவர்கள் நீட் தேர்வு எடுத்து போராடுறது. சிந்தியா செல்வியா, ஜாயிண்ட் டைரக்டர், கல்லூரி கல்வி ஆணையம். மாணவர்கள் நீட் தேர்வு எதிர்த்து போராடுறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே எமர்ஜென்சி, ஹை எமர்ஜென்சி, மிக அவசரம். உடனடியாக நீங்கள் அனுப்பணும். மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் போராடவே கூடாது, நீட் தேர்வை ஒழிக்கக்கூடாது அப்படின்னு யாரோட சேர்ந்து போராடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். காக்ரோச் ஜனதா கட்சி, இடதுசாரி மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சி, சிபிஐ, சிபிஎம், இவங்க 2 பேரோட மாணவர் அமைப்புகள் காலேஜில் இருப்பாங்க. எஸ்எஃப்ஐ, ஏஏஎஸ்ஏன்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த நீட்டுக்கு எதிராக நிறையா போராட்டங்களை நடத்தினது. அப்போ இவங்க இந்த எஸ்எஃப்ஐக்காரங்க கூடயோ ஏஏஎஸ்ஏலையோ ஒரு ஸ்டூடெண்ட் கூட இருக்கக்கூடாது. அவங்களோட அப்படியே இருந்தாலும் அவங்களோட வேற யாரும் சேரக்கூடாது. ஆனால் மகேந்திரன் வந்து சிகப்பு துண்டோடையே தாவேக்கால வரலாம். சிகப்பு துண்டோடையே ஒரு தாவேக்கால வரலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிவப்பு துண்டை போட்டுக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க ஆதரவு மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி. முதலமைச்சர் ஆகிறதுக்கு கம்யூனிஸ்டுகள்கிட்ட போய் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி மார்க்சிய கருத்தெல்லாம் பேசி எதையாவது சொல்லி, அதுல வேற இவர் சு வெங்கடேசன்லாம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. அவர்லாம் வாயே திறக்கல. அவர்லாம் விஜய் வரப்ப அப்படின்னு பார்த்து சண்முகம் அவர்களின் கருத்தை தான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச முடியாது. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லக்கண்ணு இறந்தப்ப கோஷம் போட்டு போனார். இந்திய வரலாற்றில் ஒரு முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் அல்லாத கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய மரணத்தில் கோஷம் எழுப்பி அவர் சொன்னாரு. அந்த கோஷம் எழுப்பி போனார் இல்லையா, அதுக்கு கொடுத்த நன்றி கடன் கம்யூனிஸ்டுகள் பண்ணக்கூடிய நன்றி கடன் தான். கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படுகிறார்கள். நீங்க வந்து கம்யூனிஸ்டுங்களை லிஸ்ட் எடுக்கணும், கம்யூனிஸ்டுங்களோடு யாரும் சேரக்கூடாது அப்படின்னா நீங்க எதுக்கு சேர்ந்தீங்க கம்யூனிஸ்டுங்களோட? உங்க லிஸ்ட், உங்க பேர் தான் லிஸ்ட் முதல்ல எடுக்கணும். கம்யூனிஸ்டுகள் ஆதரவு எதுக்கு வாங்கினீங்க சொல்லுங்க. இவ்வளோ மோசமானவங்க கம்யூனிஸ்ட்டுங்க, இப்படியெல்லாம் தூண்டி விடுவாங்க. அவங்க ஒவ்வொரு ஆளையும் கணக்கெடுத்து லிஸ்ட்டு வச்சுருக்கணும், நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க, மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க லொக்கேஷன் எங்கே போயிட்டுருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவை எதுக்கு வாங்கி சிஎம் ஆனீங்க? சிஎம் ஆக மாட்டோம், எங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுகள் தேவையில்லை, நாங்கள் சிஎம் ஆகானாலும் பரவாயில்ல அப்படின்னு போக வேண்டியது தானே. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் ஏமாற்றப்பட்டு வேட்டையாடப்படுகிறார்கள். அதனால தான் அவங்க இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த தாவேகா உருவாக்கின கூட்டணியில் இணைகிறோங்கிறது சொல்லாமலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குது. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை மற்றவங்க மாதிரி வச்சில்ல. இப்போ ஏதோ வைகோவோ திருமாவோ மற்றவங்களாம் வந்து விஜய் கூட்டணியில் இணைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க, காங்கிரஸ், ஐயுஎம் எல்லாம். கம்யூனிஸ்டுகள் மட்டும் இன்னும் சொல்லாமலே இருக்கிறாங்க. திருமாவாவது இனிமேல் சகோதரர் திரு விஜய் அவர்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. வைகோ எல்லாம் வந்து கட்சியே எண்டுதான்டா, தாவேக்காவே எண்டு. நான் தாவேக்கா தொண்டன் சட்டையை கிழிக்கிறாரு.
என்ன தாக்கிட்டு நீ தாவேக்காவை தொடுறா பார்க்கலாம். சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். ஆமா, சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். நான் கன்னி வெடிகளை அகற்றுவதை போல அகற்றி கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாரு. கன்னி வெடிகளை அகற்றுவது போல கம்யூனிஸ்டுகளை அகற்றி கொண்டிருப்பார். அகற்றி கொண்டிருப்பாரு. வைகோட வரலாறு இதோட முடியுதுன்னு வைங்களேன், அது வேற கதை. அதாவது வைகோவை யாராலும் வீழ்த்த முடியாது, அவரே தான் வீழ்த்த முடியும். அவரே அவரை வீழ்த்திக்குவார். இப்போ திருமாவுக்கு வருவோம். நேற்றுக்கு திருமா தமிழ் தேசிய மாநாட்டில் அவர் பேசின பார்த்தோம், நம்ம பாவமா இருந்துச்சு நமக்கே. அவர் வந்து கொடூரமான அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இது வரைக்கும் அவர் கூட்டத்தில் அப்படி நடந்தது இல்லை. ரொம்ப அன்ஆர்கனைஸ்டான ஒரு கூட்டம், ஒரு பெரிய ஸ்டாம்பட் நடந்து 100 பேருக்கு மேல செத்துருக்க வேண்டிய ஒரு கூட்டம். நல்ல வேளை அதை வந்து தவிர்த்துட்டாரு. அவர் முன்னெச்சரிக்கையோட அவர் பேசுறதை நிறுத்திட்டாரு. உண்மையிலேயே வந்து நேற்று ஒரு பெரிய ஒரு வேலை அவர் விஜய் மாதிரி இருந்திருந்தாருன்னா நடந்திருக்கும். ஆமா, அவருக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கு. விஜய் காமன் சென்ஸே கிடையாது. கூட்டம் இருக்கு, அதை எதை பத்தியும் கவலை கிடையாது. நான் பேசி ப்ரிப்பேர் பண்ணது, நான் பேசாம எப்படி போவேன். இவர் பார்த்தாரு, இது வந்து ஒன்றும் சரியா வராது, நம்ம ஆளுங்க ரொம்ப அவரு கோவப்படுறாரு. ஏன்னா அவரு ஒரு 150 தீர்மானமோ என்னமோ தமிழ் தேசிய மாநாட்டில் தீர்மானம் போடலான்னு வந்திருக்கிறாரு. வர ஸ்டேஜில் நிற்கவே விடலை. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி செல்ஃபி எடுக்கிறான். முகத்துக்கு நேராக செல்ஃபி எடுத்தால் கூட பரவாயில்ல, பின்னாடி இருந்து செல்ஃபி எடுக்கிறான். அவர் அவருடைய பின் தலையை மட்டும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். மோசமான அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், அதாவது அரசியல் தலைவர்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிற கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப இது வந்து யாரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு அலையை உருவாக்கி முன்னாடி போயிட்டு ஓடி போய் பிச்சு புதறிட்டு, இதெல்லாம் என்ன? இது மாதிரி ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு இருந்ததே கிடையாது. தாவேகா வந்த பிறகு அது வந்து இப்போ விசிகாவுக்கும் பரவி இருக்கு. அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு போனான் இல்லையா, அவன் திருமாவனை தள்ளியிருப்பாங்க கீழே. அவர் கழுத்துல துண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க துண்டை போட்டு தலையில. அந்த மாதிரி எல்லாம் நடந்து தாவேகாவினுடைய கல்ச்சர் அப்படியே விசிகாவுக்கு வந்து அப்ளை ஆகிருக்குதுங்கிறது வந்து ஒரு அமைப்பாய் திரளோன்னு புக்கு எழுதினவருக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் ஒரு உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம். இல்ல இல்ல, முக்கியமா நம்ம ஒன்று பார்க்க வேண்டியதுன்னா, எப்பவும் இல்லாத அளவுக்கு விசிகாவுக்கு கூட்டம் அதிகம் வந்திருக்கு. இவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததால் இவருக்கு ஆதரவு பெருகி இருக்கு. அந்த குறிப்பிட்ட தலித் சமூகத்திலிருந்து வந்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நீங்கள் விஜய்க்கான ஆதரவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க யாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தொடருமாங்கிறது கேள்வி இருக்கிறது. இல்லை, கண்டிப்பாக தொடராது. இதில் பாதிக்கு மேலே முக்கால்வாசி ஆதரவு வந்து கட்டாயிடும். அந்த இளைஞர்கள் சினிமா விஜய் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மால, ஏன்னா ஒரு பிம்பத்தின் முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. நீங்க அரசியலாக ஒரு கொள்கைக்கு முன்னாடி உங்க மாற்று கொள்கையை வச்சு நீங்க நின்றுடலாம், சண்டை போடலாம், போராடலாம், எது ஒன்றா பண்ணலாம். ஒரு பிம்பத்தின் முன்னாடி நீங்க எதை வச்சு நின்னாலும் சிக்கல் தான். சிக்கல். 30-35 ஆண்டுகளாக தெருவா ஊரா கிராமமா நடையா நடந்து அலைஞ்சு திரிஞ்சு அவர் ஒரு பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கை உருவாக்கினாரு, ஒரு தத்துவ செல்வாக்கை உருவாக்கினாரு. குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்குது. ஆமா, பிம்பத்துக்கிட்ட நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்கு. ஆனா இவர் அந்த எச்சரிக்கை உணர்வு இவர்கிட்ட இல்லாம நேற்று வந்து தமிழ் தேசிய மாநாட்டில் நம்ம விஜயோட தான் அடுத்தடுத்த தேர்தலில் நிக்க போறேன்னு டிக்ளேர் பண்ணது ஆபத்து. நீங்க வந்து படைக்க போகிறோம்னு சொல்லாமல் விட்டாருங்கிற வரைக்கும் ஆறுதல். ஆமா, விஜயோட சேர்ந்து விஜய் தான் தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லாம விட்டாரு, அது வரைக்கும் நல்லது. அதாவது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இவ்வளவு ஏர்லியரா வந்து நாங்க வந்து விஜயோட அன்கண்டிஷனலா இருப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப இல்ல. அவர் வந்து சொல்றதே ரொம்ப லேட்டு. அவர் எப்போ அமைச்சரவையில் சேர்ந்தாரோ அப்பவே அது கூட்டணி தான். ஏதோ ஒரு வகையில விஜயோடு நாங்கள் கூட்டணி இருக்கிறோம்னு சொல்றதுல அவருக்கு ஒரு நெருடல் இருந்திருக்கு. இது ஒரு நல்ல ஆட்சின்னு இப்போ வரைக்கும் அவரால் புகழ முடியல. ஆமா, எதனாலும் பிரச்சனைக்கு அரசு மட்டுமே பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அரசை டிஃபெண்ட் பண்றாரே தவிர, இது ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது, ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கிறதுன்னு இப்போ வரைக்கும் திருமாவால் இந்த ஆட்சியை புகழ முடியல. இப்போ அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு நெருடலில் தான் இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தார். சரி, ஓகே, இதுக்கப்புறமும் இதை தொடர முடியாது, மாநாடு போட்டோம், மாநாட்டை இதுக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்ல வந்த அந்த கோர் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக விஜய் சட்டமன்றத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையான விஷயங்களா இருக்குது. அடுத்தடுத்து பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.